வணக்கம். துலாம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்கள் மீது நம்பிக்கை வைத்த மனிதரை கடைசியில் உங்களை விட்டு விலகி போயிருப்பார். இருந்தாலும் அந்த ஒரு மனிதர் ஏன் இப்படி செய்தார், இப்படி செய்வதற்கான காரணங்கள் என்ன என்று நீங்கள் மனதிற்குள் போட்டுக்கொண்ட ஒரு குழப்பங்கள் இன்னும் அதிகமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள் இருந்து கொண்டே தான் இருக்கும். துலாம் ராசிக்காரங்களை, வாழ்க்கையில சில பிரிவுகள் மிகவும் ஒரு வழியை தேடி கொடுக்கும் என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து வைத்துக் கொள்வது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் நன்மைகளை நிச்சயமாக தேடி கொடுக்கும். ஏனென்றால் விலகி சென்றவர் ஒரு சாதாரணமான ஒரு மனிதராக மட்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்க மாட்டார். உங்களுடைய மனதில் ஒரு முக்கியமான இடத்தை கொடுத்த ஒருவராகவே அவர் இன்னும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டுமே தான் நிச்சயமாக இருப்பார். அவருடன் பகிர்ந்து கொண்ட நினைவுகள், பேசிய வார்த்தைகள், எதிர்கால கனவுகள் அனைத்தும் ஒரே நாளில் மாறி போனது போல உன்னுடைய வாழ்க்கைக்குள்ள தோன்றியிருக்கலாம். ஆனால் இது எல்லாமே கனவாக இருக்குமோ என்னுடைய வாழ்க்கைக்குள்ள என்று நீங்கள் யோசித்த ஒரு தருணங்களும் நிச்சயமாக உண்டு. எப்போதும் என்னுடன் தான் இருப்பார் என்று நினைத்தவர் ஏன் என்னை விட்டு சென்று விட்டார் என்ற கேள்வி உங்களுடைய மனதில் பல முறைகள் இன்னும் எழுந்து கொண்டு சில பிரச்சனைகளையும் கவலைகளையும் உங்களுக்குள்ள இன்னும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். நீங்கள் அந்த உறவை காப்பாற்ற முயற்சிகள் செய்திருக்கலாம். உங்களுடைய பக்கம் தவறு கூட இல்லாவிட்டாலும் அவங்களுடைய முடிவால் நீங்கள் காயப்பட்ட ஒரு அனுபவங்களும் நிச்சயமாக உங்களுக்குள்ள உண்டு. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் சில நேரங்களில் வாழ்க்கை சில மனிதர்களை நம்மிடமிருந்து விலக்குவது தண்டனையாக இருக்காது, நம்முடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான மாற்றம் என்று ஜோதிட நம்பிக்கைகள் கூறுகிறது. சனி பகவானின் காலம் என்று நம்பப்படும் சில காலகட்டங்கள் உறவுகளின் உண்மையான முகத்தை காட்டக்கூடிய ஒரு அனுபவங்களை இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்குள்ள காட்டி கொடுக்கும். எந்த உறவு உங்களிடம் உண்மையாக பழகுகிறார்கள், இறுதி வரை எந்த உறவு இருக்கப் போகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது என்று தான் கூற வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நாட்களாகவும் நிகழ்வுகளாகவும் மட்டுமே தான் இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது. பொறாமை கொண்ட ஒருவர் உங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்கவும் முயற்சி செய்திருப்பார். உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து, நீங்க நல்லா இருக்கிறத பார்த்து உள்ளுக்குள்ளேயே பொறாமையில வெந்து சாம்பலாக கூடிய ஒரு நபர் உங்க கூடவே தான் இருந்திருப்பார். ஆனால் அது யார் என்று உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியவே தெரியாது. அவர்கள் உங்களுடைய முன்னேற்ற பாதையில் முட்டுக்கட்டை போடவும் உங்களை படுகொலியில் தள்ளவும் பல சதி திட்டங்களை இன்னும் தீட்டிக் கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருப்பார். ஆனால் இவர் ஏன் இந்த ஒரு செயலை செய்கிறார்? நம்ம முடிந்த வரைக்கும் இந்த ஒரு நபருக்கு நன்மைகளை மட்டும்தான் தேடி கொடுத்தோம். ஆனால் இவர்கள் செய்யக்கூடிய அந்த செயல்கள் சரியானதாக இல்லையே என்று நீங்கள் மனதிற்குள் போட்டுக்கொண்ட ஒரு குழப்பங்களும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். நீங்கள் அவசரப்பட்டு அவங்க கிட்ட சண்டைக்கு போகக்கூடாது. முடிந்த அளவுக்கு நீங்கள் யாரிடமும் சண்டைக்கு போகாதீர்கள். எப்படி அந்த ஒரு பிரச்சனையை நீக்க முடியும் என்பதை மட்டும் அதிகப்படியாக நீங்கள் யோசிப்பதே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். உங்களுடைய ஆகச்சிறந்த ஆயுதம் பொறுமைதான். உங்களுடைய பொறுமையும் அமைதியும் தான் அவங்களுடைய சதியை முறியடித்து அவங்களை உங்களுடைய காலுக்கு கீழே விளைவிக்கும் என்பதை இந்த ஒரு நேரத்திலாவது நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் இனிமேல் வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும், எந்த அளவுக்கு பெரிய பெரிய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும் என்பதை இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ள முடியும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் இப்பொழுது பார்த்து கவனித்து தெரிந்து கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே அமைய போகிறது. மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் துலாம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மறைமுகமான சில விமர்சனங்கள் தோன்றி அது தானாகவே இப்பொழுது மறைந்து அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் நல்ல விதமான சில காரியங்களையும் இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுக்கும். பயணங்கள் மூலம் அலைச்சல்கள் அதிகரிக்கவும் ஆரம்பிக்கும். பணிபுரியக்கூடிய இடத்தில் பொறுப்புகளானது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் இப்பொழுது வந்துவிட்டது. அந்த நேரத்தையும் காலத்தையும் நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் போதும், எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே அமைய ஆரம்பிக்கும். ஆரோக்கிய செயல்களில் கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும். அப்படி நீங்கள் கவனமாக எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்களும் இனி வரக்கூடிய நாட்களில் போதுமான அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல் என்பது மேம்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகாகவே மாற்றி கொடுக்க போகிறது. வேலையாட்களால் அலைச்சல்களும் இப்பொழுது அதிகரிக்கலாம். எதிலும் திட்டமிட்டு நீங்கள் செயல்பட்டு பாருங்கள். அதுவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எல்லாத்தையும் நல்லதாகவே மாற்றி கொடுக்கும். தெய்வ நம்பிக்கை மன அமைதிகளையும் தெளிவையும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்க போகுது. எவ்வளவு தான் காசு பணம் உறவுகள் இருந்தாலுமே மனதுக்குள்ள ஒரு அமைதி என்பது இல்லையே என்று பல நாட்களாக நீங்கள் மனதில் நினைத்து கொண்டிருந்த ஒரு விஷயங்களுக்கு இப்பொழுது ஒரு தீர்வானது கிடைக்கப் போகிறது. ஏதோ ஒரு குழப்பம் இருந்து கொண்டே இருக்குது என்று நினைச்சீங்களா? இந்த நாட்கள்ல உங்களுக்கு ஆன்மீகத்தின் மீதும் தெய்வ வழிபாட்டின் மீதும் ஈடுபாடு என்பது அதிகரிக்க ஆரம்பிக்கும்.
குலதெய்வ வழிபாடோ அல்லது உங்களுக்கு பிடித்தமான ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருவதோ உங்களுடைய மனதுக்கு ஒரு இனம் புரியாத அமைதிகளையும் புத்துணர்ச்சிகளையும் தேடி கொடுக்கும். இந்த தெய்வ நம்பிக்கை உங்களுடைய மனக்குழப்பங்களை தீர்த்து வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு எப்படி போக வேண்டும் அப்படிங்கிற ஒரு தீர்க்கமான முடிவை எடுக்கக்கூடிய ஒரு மாபெரும் தெளிவை உங்களுக்குள்ள நிச்சயமாக தேடி கொடுக்கும். இப்படிப்பட்ட விஷயங்கள் இன்னும் ரொம்ப நாட்கள் கிடையாது, வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு நிச்சயமாக நடக்கும். இது நடக்குதா இல்லையா என்பதையும் நீங்கள் ஒரு பக்கம் இருந்து கவனித்து பாருங்கள். அதே மாதிரி துலாம் ராசியான நீங்கள் வாழ்க்கையில சில நேரங்களில் எந்த மனிதராலும் தீர்வு செல்ல முடியாத மனவேதனைகள் உங்களுக்குள்ள இருந்திருக்கலாம். எல்லாரிடமும் சொல்ல முடியாத கவலைகளும் இருக்கும். அந்த நேரத்தில் இறை நம்பிக்கை தான் என்னுடைய மனதிற்கு ஒரு பெரிய ஆறுதலாக இருக்கும் என்றும் பலரும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நம்பியிருப்பீர்கள். கடந்த காலத்தில் நீங்கள் சந்தித்த சோதனைகள் உங்களுடைய மனதை சோர்வடைய செய்திருக்கலாம். ஆனால் அந்த சோதனைகளின் நடுவிலும் ஒரு நம்பிக்கையை பிடித்து கொண்டு நீங்கள் முன்னேறி வந்த ஒரு அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கும். தெய்வ வழிபாடு, தியானம், நல்ல எண்ணங்கள் போன்றவை மனதிற்கு அமைதிகளையும் ஒரு தெளிவையும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்க போகிறது. கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக மாறுவதால் இனிமேல் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே மாறிவிடும். நல்லதாக மாறி விடுகிறதா இல்லையா என்பதையும் இப்பொழுது நீங்கள் கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம். தான் இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது. பொறாமை கொண்ட ஒருவர் உங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்கவும் முயற்சி செய்திருப்பார். உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து, நீங்க நல்லா இருக்கிறத பார்த்து உள்ளுக்குள்ளேயே பொறாமையில வெந்து சாம்பலாக கூடிய ஒரு நபர் உங்க கூடவே தான் இருந்திருப்பார். ஆனால் அது யார் என்று உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியவே தெரியாது. அவர்கள் உங்களுடைய முன்னேற்ற பாதையில் முட்டுக்கட்டை போடவும் உங்களை படுகொலியில் தள்ளவும் பல சதி திட்டங்களை இன்னும் தீட்டிக் கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருப்பார். ஆனால் இவர் ஏன் இந்த ஒரு செயலை செய்கிறார்? நம்ம முடிந்த வரைக்கும் இந்த ஒரு நபருக்கு நன்மைகளை மட்டும்தான் தேடி கொடுத்தோம். ஆனால் இவர்கள் செய்யக்கூடிய இந்த செயல்கள் சரியானதாக இல்லையே என்று நீங்கள் மனதிற்குள் போட்டுக்கொண்ட ஒரு குழப்பங்களும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். நீங்கள் அவசரப்பட்டு அவங்க கிட்ட சண்டைக்கு போகக்கூடாது. முடிந்த அளவுக்கு நீங்கள் யாரிடமும் சண்டைக்கு போகாதீர்கள். எப்படி அந்த ஒரு பிரச்சனையை நீக்க முடியும் என்பதை மற்றும் அதிகப்படியாக நீங்கள் யோசிப்பதே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். உங்களுடைய ஆகச்சிறந்த ஆயுதம் பொறுமைதான். உங்களுடைய பொறுமையும் அமைதியும் தான் அவங்களுடைய சதியை முறியடித்து அவங்களை உங்களுடைய காலுக்கு கீழே விளைவிக்கும் என்பதை இந்த ஒரு நேரத்திலாவது நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் இனிமேல் வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும், எந்த அளவுக்கு பெரிய பெரிய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும் என்பதை இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ள முடியும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் இப்பொழுது பார்த்து கவனித்து தெரிந்து கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே அமைய போகிறது. மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் துலாம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மறைமுகமான சில விமர்சனங்கள் தோன்றி அது தானாகவே இப்பொழுது மறைந்து அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் நல்ல விதமான சில காரியங்களையும் இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுக்கும். பயணங்கள் மூலம் அலைச்சல்கள் அதிகரிக்கவும் ஆரம்பிக்கும். பணிபுரியக்கூடிய இடத்தில் பொறுப்புகளானது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் இப்பொழுது வந்துவிட்டது. அந்த நேரத்தையும் காலத்தையும் நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் போதும், எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே அமைய ஆரம்பிக்கும். ஆரோக்கிய செயல்களில் கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும். அப்படி நீங்கள் கவனமாக எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்களும் இனி வரக்கூடிய நாட்களில் போதுமான அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல் என்பது மேம்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகாகவே மாற்றி கொடுக்க போகிறது. வேலையாட்களால் அலைச்சல்களும் இப்பொழுது அதிகரிக்கலாம். எதிலும் திட்டமிட்டு நீங்கள் செயல்பட்டு பாருங்கள். அதுவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எல்லாத்தையும் நல்லதாகவே மாற்றி கொடுக்கும். தெய்வ நம்பிக்கை மன அமைதிகளையும் தெளிவையும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்க போகுது. எவ்வளவு தான் காசு பணம் உறவுகள் இருந்தாலுமே மனதுக்குள்ள ஒரு அமைதி என்பது இல்லையே என்று பல நாட்களாக நீங்கள் மனதில் நினைத்து கொண்டிருந்த ஒரு விஷயங்களுக்கு இப்பொழுது ஒரு தீர்வானது கிடைக்க போகிறது. ஏதோ ஒரு குழப்பம் இருந்து கொண்டே இருக்குது என்று நினைச்சீங்களா? இந்த நாட்கள்ல உங்களுக்கு ஆன்மீகத்தின் மீதும் தெய்வ வழிபாட்டின் மீதும் ஈடுபாடு என்பது அதிகரிக்க ஆரம்பிக்கும். குலதெய்வ வழிபாடோ அல்லது உங்களுக்கு பிடித்தமான ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருவதோ உங்களுடைய மனதுக்கு ஒரு இனம் புரியாத அமைதிகளையும் புத்துணர்ச்சிகளையும் தேடி கொடுக்கும். இந்த தெய்வ நம்பிக்கை உங்களுடைய மனக்குழப்பங்களை தீர்த்து
வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு எப்படி போக வேண்டும் அப்படிங்கிற ஒரு தீர்க்கமான முடிவை எடுக்கக்கூடிய ஒரு மாபெரும் தெளிவை உங்களுக்குள்ள நிச்சயமாக தேடி கொடுக்கும். இப்படிப்பட்ட விஷயங்கள் இன்னும் ரொம்ப நாட்கள் கிடையாது, வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு நிச்சயமாக நடக்கும். இது நடக்குதா இல்லையா என்பதையும் நீங்கள் ஒரு பக்கம் இருந்து கவனித்து பாருங்கள். அதே மாதிரி துலாம் ராசியான நீங்கள் வாழ்க்கையில சில நேரங்களில் எந்த மனிதராலும் தீர்வு செல்ல முடியாத மனவேதனைகள் உங்களுக்குள்ள இருந்திருக்கலாம்.